யோவான் 8:36 வாசிப்போமா? யோவான் 8:36. ஆமென். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட இடைபடுவாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம் அதை குறித்து நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். நிறைய பேர் விடுதலை அப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்கும், அப்படி தானே? ஃப்ரீடம் அப்படின்னா எல்லாத்துக்குமே பிடிக்கும். எல்லாம் நம்ம விடுதலையோடு இருக்கணும், சுதந்திரத்தோடு இருக்கணும் அப்படி சொல்லி நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். பூமிக்குரிய காரியங்களில் நம்முடைய தேசம் விடுதலை பெற்றிருக்கு. ஸோ அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம ஆவிக்குரிய விடுதலை எப்படி பெறுகிறது அப்படிங்கிறது தான் இந்த மெசேஜ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த யோவான் 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை தெளிவாக நம்மளுக்கு எடுத்து காண்பிக்கிறார். எப்படி விடுதலை பெறுகிறதுனா என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிறார். ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம் பெறுகிறது எப்படி, ஆவிக்குரிய விடுதலை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆவியில் நம்ம விடுதலையோடு ஆண்டவரை ஆராதிக்கணும். ஸ்தோத்திரம். ஆவியில் நம்ம கட்டப்பட்டுலாம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆவியில் நம்ம விடுதலையோடு இருக்கணும். அதை குறித்து தான் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறத நம்ம பார்க்குறோம். இந்த 8ஆவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்து பார்க்கும்போது வேத பாரகர் பரிசேயர் என்ன பண்ணுறாங்க, ஒரு விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு ஸ்திரியை கூட்டிகிட்டு வர்றாங்க. அவங்க அவளை கூட்டிகிட்டு வந்துட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவரை ட்ராப் பண்ணலாம், ஒரு வலையில் சிக்க வைக்கலாம் அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதல் கல்லறிய கடவன் என்று சொல்லி அதை சொல்லி இனிமே நீ பாவம் செய்யாத, யாருமே கல்லறியலை, ஏன்னா எல்லாருமே பாவிகள் அப்படிங்கிறத அவங்க ஒற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் இனிமேல் நீ போ, இனிமேல் பாவம் செய்யாத அப்படி சொல்லி ஆண்டவர் அனுப்பி விடுறாரு. 12ஆம் வசனத்தில் நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வாக்குவாதம் வருது. என்ன ஜீவ ஒளின்னு சொல்கிற, இருளில் நடக்க மாட்டான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட்ட இந்த பரிசேயர் வேத பாரகர்கள்லாம் வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீயே உன்னை குறித்து சாட்சி சொல்லிக்கிட்டா எப்படி, அந்த சாட்சியெல்லாம் உண்மை கிடையாது அப்படி சொல்லி இயேசு கிறிஸ்துவே கேள்வி கேட்குறாங்க. ஆனால் பிதாவும் சாட்சி, நானும் சாட்சி. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, எங்கள் 2 சாட்சிகள் மூலமாக ஒரு காரியம் உறுதிப்படும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. மோசே பிரமாணத்தில் இருக்குது. ஸோ அதனால் பிதாவும் எனக்கு சாட்சி கொடுக்குறார், நானும் சாட்சி கொடுக்குறேன். 2 பேருடைய சாட்சி இருக்கிறதுனால அது கண்டிப்பாக உண்மை அப்படின்னு 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லிட்டு ஆண்டவருடைய சாட்சி, அவருடைய காரியங்கள்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு சில பேர் விசுவாசிக்கிறாங்க, ஒரு சில பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணல, விசுவாசிக்கலை. ஸோ 28ஆவது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளெல்லாம் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. 29ஆம் வசனத்தில் என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறாரு அப்படின்னு இந்த காரியங்கள்லாம் சொல்லும்போது 30ஆம் வசனத்தில் இவைகளை அவர் சொல்கையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஹல்லேலூயா. அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். நிறைய பேர் விசுவாசம் வச்சோடனே இந்த பரிசேயர் வேத பாரகர்கள்லாம் பிடிக்கலை. எப்படி நிறையா பேர் இவரை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க, இவர் தன்னைத்தானே உயர்த்திக்கிட்டு இருக்கிறாரு, தன்னை குறித்து சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த பரிசேயர் வேத பாரகர்கள்லாம் அவரை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு 32ஆம் வசனத்தில், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் அப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவங்க விடுதலைன்னா என்ன அப்படிங்கிற அவங்களோட மைண்ட் செட்டில், அவங்களோட மனநிலையில் வித்தியாசமாக இருக்குது. அதைத்தான் ஆண்டவர் மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்து அதை என்ன பண்ணுறாரு, இந்த அதிகாரத்தில் மாற்றுகிறார். அவங்க என்ன நினைக்கிறாங்க, விடுதலையை குறித்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஃப்ரீடத்தை குறித்து அவங்க என்ன நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையான ஃப்ரீடம்னா என்ன அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்தில் நமக்கு சொல்லுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 31ஆவது வசனத்தில் ஆண்டவருக்கு உண்மையான சீஷர்களாக இருக்கணும் அப்படின்னா அவங்க இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கணும் அப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையான சீஷராக இருக்கணும். இப்போ இந்த உலகத்தில் நிறையா கட்சிகள் இருக்குது, நிறையா தலைவர்கள் இருக்காங்க. அந்த தலைவரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா எதுக்கு ஃபாலோ பண்ணுவீங்க, அவங்களோட சில வேர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஹல்லேலூயா. அவங்களோட கொள்கைகள், சில கொள்கைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதனால தான் நீங்கள் அவங்கள என்ன பண்ணுவீங்க, ஃபாலோ பண்ணுவீங்க. நீங்கள் எங்கே போனாலும் அந்த கொள்கையை தாண்டி எதையுமே என்ன பண்ண மாட்டீங்க, செய்ய மாட்டீங்க. அவங்களுடைய வார்த்தைகளை தாண்டி எதையுமே பேச மாட்டீங்க. அதிலே தான் நீங்கள் இருப்பீங்க. உலகத்தில் நான் சொல்கிறேன், அப்போ கர்த்தருக்குள்ளே நீங்கள் வரும்போது, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு உண்மையான சீஷராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருடைய வார்த்தைகளை
கை கொண்டு நடக்கணும், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கணும். அதுதான் வந்து உண்மையான சீஷர்களுக்கு அடையாளம். அப்போ வந்து த ஹால்மார்க் ஆஃப் த ட்ரூ டிசைபிள் இஸ் ரிமைனிங் இன் ஜீசஸ். அல்லேலூயா. ஸோ உண்மையான சீஷர்களுள்ள ஹால்மார்க் வந்து என்ன, அடையாளம் வந்து என்ன அப்படின்னா அவருடைய வார்த்தையில் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கணும். அதை வந்து இந்த யோவானில் அடிக்கடி இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறாரு. 14வது அதிகாரம் 15வது வசனத்தில் வந்து பாருங்கள், அவருக்குள்ளே நம்ம நிலைத்திருக்கணும். ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் பார்த்தீங்களா. அப்புறம் 21ஆம் வசனத்தில் பார்த்தீங்களா, கை கொள்ளுகிறது, ஒபீடியன்ஸ் டு ஹிஸ் டீச்சிங், அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம ட்ரூ டிசைப்பிளாக இருக்க முடியும். இயேசு கிறிஸ்து உண்மையான சீசலாம் அடிக்கடி இங்கே வந்து சொல்கிறாரு. அதே 14வது அதிகாரத்தில் 23ஆம் வசனத்துலேயும் சொல்கிறாரு, வசனத்தை கை கொள்வான். 24ஆம் வசனம், பிதா அனுப்பின வசனம், அன்பாக இராதவன் என்ன பண்ண மாட்டான், கை கொள்ள மாட்டான். உண்மையான சீசனாக இருக்க விரும்புகிறவன், இயேசு கிறிஸ்துவில் அன்பாக இருக்க விரும்புகிறவன் கண்டிப்பாக அவருடைய வார்த்தைகளை கை கொள்வான். 15வது அதிகாரம் 10ஆம் வசனம், நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள். 17:6 17வது அதிகாரம் 6ஆம் வசனம், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒபே பண்ணுகிற ரொம்ப ரொம்ப அவசியம். ஒபீடியன்ஸ் டு ஹிஸ் டீச்சிங், ஒபீடியன்ஸ் டு ஹிஸ் வேர்ட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதான் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, தட் இஸ் அ ஹால்மார்க் ஆஃப் அ ட்ரூ டிசைபிள். உண்மையான சீஷர்களுக்கு அடையாளம் வந்து அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறது. அது அடிக்கடி வந்து திரும்ப திரும்ப சொல்கிறாருன்னா அது வந்து நம்ம கை கொள்ளணும்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப நம்ம வந்து எம்ஃபசிஸ் பண்ணுறோம், சொல்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப உண்மை, அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்து ஆகணும் அப்படி சொல்லி அர்த்தம். அதனால தான் நம்ம பேரண்ட்ஸ் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஸோ வீட்டில் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதை வந்து செய் அப்படின்னு வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்லுகிற காரியங்கள். இயேசு கிறிஸ்து இதை வந்து கை கொள்ளுங்க, என்னுடைய வார்த்தைகளை கை கொள்ளுங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறார். அதுதான் வந்து உண்மையான சீஷர்களுக்கு அடையாளமாக இருக்குது. ஆனால் இங்கே இந்த கூட்டத்தில் நிற்கிறவங்க, இயேசுவை சுற்றி ஒரு கூட்டம் நிற்கிது, வேதபாரகர், பரிசேயர் எல்லாம் வந்து இங்கே நிற்கிறாங்க. இதில் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க, தே ரிஜெக்ட் த வேர்ட் ஆஃப் காட். அல்லேலூயா. அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை வந்து என்ன பண்ணுறாங்க, இவர் சொல்லுகிற வார்த்தைகளை ரிஜெக்ட் பண்ணுறவங்களா வந்து இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க மாத்திரம் ரிஜெக்ட் பண்ணலை, அவங்க மற்றவர்களையும் ரிஜெக்ட் பண்ண வைக்கிறாங்க. இவர் சொல்கிறதெல்லாம் உண்மை இல்லை, இவரே குறித்து வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, சாட்சி சொல்லிகிட்டு இருக்காரு, இவரையே பெருமைப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாத்திரம் டிசோபே பண்ணல, மற்றவர்களையும் தே ஆர்ஜ் அதர்ஸ் டு ரிஜெக்ட் ஹிஸ் வேர்ட். மற்றவர்களையும் வந்து என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுங்க, ஆண்டோடைய வார்த்தையை புறக்கணிங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களையும் வந்து மோட்டிவேட் பண்ணுறதை நம்ம இங்கே வந்து பார்க்குறோம். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறாரு, அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் வந்து கொடுக்குறாரு. நீங்கள் வந்து இஃப் யூ ரிமைன் இன் மை வேர்ட், ஜீசஸ் ப்ராமிஸ்டு 8:32. ஹல்லேலூயா. 8:32 என்ன சொல்ல, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும் அப்படி சொல்லி ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. நீங்கள் வந்து சத்தியம் அப்படின்னா என்னது, ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் வந்து அறிந்தீங்கன்னா அந்த வார்த்தை உங்களை வந்து என்ன பண்ணும், விடுதலை ஆக்கும் அப்படி சொல்கிறாரு. நோ த ட்ரூத் அண்ட் த ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீ இன்டீட் அப்படி சொல்கிறாரு. கர்த்தருடைய சத்தியத்தை, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வந்து கை கொண்டு நடக்கணும். அந்த வார்த்தை தான் நம்மளை எல்லா காரியத்திலும், எல்லா அடிமைத்தனத்திலிருந்து, எல்லாவற்றிலிருந்து, எல்லா கட்டுகளிலிருந்து, எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறது ரொம்ப முக்கியம். அதுதான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இங்கே வந்து சொல்லுகிறத பார்க்குறோம். இங்கே வந்து சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறது. எதுல இருந்துலாம் நீங்கள் வந்து விடுதலை ஆவீர்கள் அப்படிங்கிறதையும் இயேசு கிறிஸ்து வந்து எதெல்லாம் மனசில் வச்சு சொல்கிறார் அப்படின்னா, ஜீசஸ் ஸ்போக் ஆஃப் ஃப்ரீடம் ஃப்ரம் சின், பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதை வந்து 33, 34 வசனங்களில் இதே அதிகாரத்தில் நம்ம வந்து வாசிக்கலாம். அவங்க வந்து ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்கிறாங்க. 34ஆம் வசனத்தில் பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் அப்படி சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். அதுலேருந்து நீங்கள் வந்து விடுதலை ஆகணும். பாவத்திலேருந்து நீங்கள் வந்து யூ ஷுட் கெட் ஃப்ரீடம் ஃப்ரம் த சின் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாரு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஃப்ரீடம் ஃப்ரம் கண்டம்னேஷன், ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலை குறித்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார். ஃப்ரீடம் ஃப்ரம் கண்டம்னேஷன் இதே ஜான் சாப்டர் 5:24 நம்ம அதை பார்க்குறோம். 5:24, யோவான் 5:24 ஆக்கினை தீர்ப்பு உங்களுக்கு கிடையாது. இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தைகளை நீங்கள் வந்து கை கொண்டீங்கன்னா, ஆமாம், நித்திய ஜீவன் உண்டு, ஆனால் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை.
எப்போ? ஆண்டவருடைய வார்த்தையை know the truth, obey the truth. Hallelujah. சத்தியத்தை அறிங்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க. You will have eternal life. You will not have condemnation. அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது, நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு. அப்புறம் ஃப்ரீடம், எதை குறித்து, எதுல இருந்து ஃப்ரீடம் அப்படின்னா ஃப்ரீடம் ஃப்ரம் டார்க்னஸ். ஹல்லேலூயா. 8:12 நம்ம இதை பார்க்குறோம். இதே ஜான் சாப்டர் 8:12 8:12 பாருங்க. நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அப்படின்னு இயேசுக்கு சொல்றாரு. அப்ப freedom from darkness, you will not walk in darkness hereafter after obeying the word of God. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தையை அறிந்த பின்பு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற பிறகு there will be no darkness in you. உங்கள அந்த இருள் இருக்காது. you will get freedom from the darkness அப்படின்னு ஆண்டவராகிய இயேசுக்கு சொல்றார். நீங்கள் வந்து உங்களுடைய இருளில் இருந்து விடுவிக்கப்படுவீர்கள் அப்படின்னு. அடுத்தது 4வது ஃப்ரீடம் எதுலேருந்துன்னு சொல்கிறார்? ஃப்ரீடம் ஃப்ரம் த பவர் ஆஃப் த ஈவில் ஒன் அப்படி சொல்கிறார். தீமை செய்கிற அந்த ஆவியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இதே ஜான் சாப்டர் 17:15 பாருங்க. 17-15 நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நமக்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? வேண்டிக் கொள்கிறார். எதுக்கு? தீமையிலிருந்து நம்மை காக்கும்படி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். we should get freedom from the power of the evil one. அதுக்காக என்ன பண்ண? ஜீசஸ் இஸ் praying, interceding for us. ஹல்லேலூயா. நமக்காக அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அதே மாதிரி இதை வந்து 1 யோவான் 5:18 கம்பேர் பண்ணுறப்போ இன்னும் நல்லா இருக்கும். 1 யோவான் 5:18, 1 John chapter 5:18 பொல்லாங்கன் அவனை தொடான். அந்த ஈவில் ஒன் will not touch you. எப்போ? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு பாவத்திலிருந்து விடுதலை பெற்றால். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தா பொல்லாங்கன் உன்னை தொடான். பிசாசு நம்மை தொட முடியாது. நம்ம வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் சும்மா கேட்கிறவர்களாக மாத்திரம் இருந்தோம் அப்படின்னா பிசாசு தன்னுடைய வேலையை காமிப்பான். கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கீழ்ப்படுகிறவர்களாகவும் நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. யாக்கோபு 1வது அதிகாரத்தில் யாக்கோபு வந்து தெளிவாக சொல்றார், நீங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் அப்படி சொல்லி யாக்கோபு சொல்லுகிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கண்டிப்பாக கேட்டு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். அப்படி இருந்தால் ஃப்ரீடம் ஃப்ரம் சின் கிடைக்கும், ஃப்ரீடம் ஃப்ரம் கண்டம்னேஷன் கிடைக்கும், ஃப்ரீடம் ஃப்ரம் டார்க்னஸ், ஃப்ரீடம் ஃப்ரம் த பவர் ஆஃப் ஈவில் ஒன் எல்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஹல்லேலூயா. அப்புறம் ஃப்ரீடம் ஃப்ரம் டெத்து, சாவிலிருந்தும் மரணத்திலிருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கிறது. அதை 8:51 இயேசு கிறிஸ்து சொல்றார். ஜான் சாப்டர் 8:51 ஃப்ரீடம் ஃப்ரம் டெத் இஸ் தேர். ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை. அப்படின்னா நம்ம சாவாம தொடர்ந்து உயிர் வாழும் அப்படி கிடையாது. நமக்கு இட்டர்னல் லைஃபுக்குள்ள போயிடுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே வந்து ஒரு மரணம் நமக்கு சம்பவிக்கும், ஆனால் கர்த்தரோடு நம்ம நித்தியமாக வாழ்ந்திருப்போம். நம்முடைய ஆத்துமா நித்தியமாக தேவனோடு வாழ்ந்திருக்கோம். அதை தான் வந்து கர்த்தர் சொல்கிறாரு, அவன் என்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை. நம்முடைய ஆத்துமா மரணத்தை காண்பதில்லை, நம்முடைய ஆவி மரணத்தை காண்பதில்லை. அது நித்தியமாக தேவனோடு வாழ்ந்திருக்கு. மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி சொல்ல 5:24 அது சொல்கிறாரு. ஜான் சாப்டர் 5:24 நித்திய ஜீவன் உண்டு அப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா. அவனுக்கு வந்து he will have eternal life, he will not see the death அப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா, சோதரர். he will not see the death of his soul. ஆத்துமா வந்து மரணம் அடையாது, அவன் இட்டர்னலாக கர்த்தரோடு கூட வாழ்ந்திருப்பான். அப்போ இயேசு கிறிஸ்து சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படி சொன்னார். எதில் இருந்தெல்லாம் விடுதலை அப்படிங்கிறதையும் இந்த யோவான்லே பல இடங்கள்ல ஆண்டவர் விளக்கி காமித்திருக்கிறார். என்னெல்லாம் 5 காரியங்களை சொன்னேன். ஃப்ரீடம் ஃப்ரம் சின், ஹல்லேலூயா, பாவத்திலிருந்து விடுதலை. ஃப்ரீடம் ஃப்ரம் கண்டம்னேஷன், ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலை. ஃப்ரீடம் ஃப்ரம் டார்க்னஸ், இருளிலிருந்து அந்தகாரத்திலிருந்து விடுதலை. ஃப்ரீடம் ஃப்ரம் த பவர் ஆஃப் ஈவில் ஒன், பொல்லாத ஆவியின் சக்தியிலிருந்து வல்லமையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். ஃப்ரீடம் ஃப்ரம் டெத், மரணத்திலிருந்து நமக்கு ஆண்டவர் விடுதலை தருகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதே 8வது அதிகாரத்துக்கு மறுபடியும் வருவோம். 8வது அதிகாரத்தில் 33வது வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள், அவங்க விசுவாசிகள் அப்படின்னு சொல்கிற இந்த மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவரிடத்துல வந்து விசுவாசம் வைக்கிறாங்க, ஆனால் வந்து அவங்க உண்மையான டிசைப்பிளாக வந்து மாறலை.
இயேசு கிறிஸ்துவுக்கு சீசராக. These people who put their faith in Jesus were not true disciples of Jesus Christ. Hallelujah. இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்த இவர்கள் உண்மையான சீசர்களாக இல்லை. அவங்க ஏன் அப்படின்னா they straight away reject what Jesus said. இயேசு கிறிஸ்து சொன்னதை ஸ்ட்ரைட்டாகவே வந்து என்ன பண்ணுறாங்க, ரிஜெக்ட் பண்ணுறாங்க. 33 வசனத்தில் அவருக்கு பிரதியுத்தரமாக இன் verse 33 நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். என்ன சொல்கிறாங்க? நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாக இருக்கவில்லை. நீர் எப்படி வந்து சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு எப்படி சொல்லலாம்? நாங்கள் தான் யாருக்குமே அடிமை இல்லையே, அப்புறம் எதுக்கு விடுதலை ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர்? எப்படியா சொல்ல முடியும்? நாங்கள் தான் எதுக்குமே அடிமை இல்லையே, எப்படி விடுதலை ஆக முடியும் அப்படி சொல்லி இயேசு கிறிஸ்துவ வந்து கேட்குறாங்க. அவங்க சொல்கிறதுல வி ஆர் ஆல் ஏப்ரகாம்ஸ் டிசெண்டன்ஸ் அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறாங்க. ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்திருக்கிறோம், ஆபிரகாம் தான் எங்களுடைய தகப்பன், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பனாக இருக்கும்போது நாங்கள் எதுக்குமே அடிமைகள் கிடையாது, அப்புறம் என்ன சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படி சொல்கிறீரு அப்படி சொல்லி இயேசு கிறிஸ்துவை கேள்வி கேட்குறாங்க. 9 தடவை இதே அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய பேர் வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. 9 தடவை. இந்த ஹோல் ஜான் காஸ்பலில் வந்து பார்த்தீங்கன்னா 11 தடவை ஆபிரகாமுடைய பேர் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அதில் 9 times in this chapter ஏப்ரகாம்ஸ் நேம் மென்ஷன்ட் இயர். ஆபிரகாமுடைய பேர் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா அதை அவங்க பெருமையாக நினைக்கிறாங்க. ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாம் தான் எங்களுடைய தகப்பன் அப்படிங்கிறத அதை வந்து பெருமையாக நினைக்கிறாங்க. ஆபிரகாமுடைய சந்ததியாக இருந்தால் என்ன, நீங்களும் சத்தியத்தை அறிந்தால் தான் உங்களுக்கு விடுதலை. அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஹல்லேலூயா. பாஸ்டோட பையனாக இருந்தா என்ன, விசுவாசியோட பையனாக இருந்தா என்ன, கீழ்ப்படிந்தால் தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எங்கள் அப்பா யார் தெரியுமா, அப்படி பெரிய வல்லமையுள்ள ஒரு ப்ரீச்சராக இருக்கலாம், இல்லை நல்ல ஒரு மூப்பராக இருக்கலாம் சர்ச்சில், அப்படி இருந்தாலும் அது பையன் வந்து கீழ்ப்படிஞ்சாதான் ஆசீர்வாதம். ஆண்டுடைய வார்த்தைக்கு பையன் கீழ்ப்படியலை அப்படின்னா அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் இங்கே வந்து இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாம் உடைய பிள்ளை அப்படின்னா என்ன, ஆனால் நீங்கள் சத்தியத்தை அறிந்தால் தான் உங்களுக்கு விடுதலை அப்படி சொல்கிறார். ஸ்தோத்திரம். ஸோ இங்கே வந்து ஆபிரகாமை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இங்கே ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னக்கிள்ஸ் நடந்துட்டு இருக்குது. இதே ஜான் சாப்டர் 7 verse 2 வந்து பார்த்தீங்கன்னா கூடார பண்டிகை வந்து நடக்குது. கூடார பண்டிகை வந்து சீனாய் மலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கூடார பண்டிகை நீங்கள் வந்து ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. லேவியராகமோ 23வது அதிகாரத்தில் அதை குறித்து நிறைய விளக்கத்தை நம்ம வந்து பார்க்கலாம், கூடார பண்டிகை குறித்து. ஸோ ஆபிரகாமும் கூடாரங்களில் தான் வாழ்ந்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாமும் கூடாரங்களில் தான் வாழ்ந்தார். அதனால தான் இங்கே வந்து பரிசேயர்கள் வேதபாரர்கள் உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, ஆபிரகாமை வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. நாங்கள் ஆபிரகாமுடைய கூடார பண்டிகை அப்படின்னோடனே முதல்ல கூடாரங்களில் வாசம் பண்ணது தானே ஞாபகம் வரும். முதல்ல கூடாரங்களில் யார் வாசம் பண்ணால், ஆபிரகாம் வந்து என்ன பண்ணார், வாசம் பண்ணார். அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கூடாரங்களில் தான் வாசம் பண்ணாங்க. அதை ஞாபகப்படுத்துகிற விதமாக, அதுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக தான் இந்த ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னக்கிள்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இங்கே ஆபிரகாமை வச்சு அவங்க வந்து இயேசு கிறிஸ்துட்ட சேலஞ்ச் பண்ணுறாங்க. நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள், நாங்கள் எதுக்கு விடுதலை ஆகணும், நாங்கள் தான் எதுக்கும் அடிமை இல்லையே அப்படி சொன்னாங்க. Jewish people rightly thought of themselves as Abraham's children. யூத மக்கள் எல்லாரும் வந்து அவங்க திங்க் பண்ணது, அவங்க நினச்சது வந்து சரிதான். அவங்க எல்லாருமே ஆபிரகாமுடைய பிள்ளைகள் தான். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே நிறைய இடத்துல வந்து சொல்லியிருப்பார், இவனும் ஆபிரகாமின் புத்திரனாக இருக்கிறானே, இவனும் ஆபிரகாமுக்கு பிள்ளையாக இருக்கிறானேன்னு இயேசு கிறிஸ்துவும் சொல்லியிருக்கிறாரு. லூக்கா 13:16 பாருங்கள். லூக்கா 13:16 அவங்க they rightly thought about தேர் பீயிங், அவங்க எதில் இருக்கிறாங்க, ஆபிரகாமுடைய பிள்ளை அப்படிங்கிறதுல அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க. அது சரிதான். இயேசு கிறிஸ்துவும் அதை வந்து சரிதான் சொல்கிறார். லூக்கா 13:16 ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை அப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் குமாரத்தி, ஆபிரகாம் குமாரத்தியையே சாத்தா 18 வருஷம் என்ன பண்ணியிருக்கான், கட்டி போட்டு வச்சுருக்கிறான். இதில் நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க, ஆபிரகாமின் பிள்ளைன்னா சாத்தான் கட்ட மாட்டானா, அங்கே பாருங்கள் சாத்தான் கட்டி தான் வச்சுருக்கிறான் ஆபிரகாமின் பிள்ளைய. அப்போ சத்தியத்தை அறிந்தாதான் அவளுக்கு விடுதலை. ஹல்லேலூயா. ஸோ பாஸ்டர் பிள்ளைக்கும் என்ன பண்ண தான் செய்யும், பிசாசு பிடிக்க தான் செய்யும். சத்தியத்தை அறிஞ்சாதான், சத்தியத்தை கீழ்ப்படிஞ்சாதான் அவனுக்கும் விடுதலை. ஸோ அப்போ அது ஆண்டவரும் வந்து கரெக்டாக தான் அதை வந்து என்ன பண்ணுறாரு சொல்ல. 19வது அதிகாரம் 9வது வசனத்தையே பாருங்கள். லூக்கா 19:9 இவனும் ஆபிரகாமுக்கு
குமாரனா இருக்கிறான். ஹல்லேலூயா. சகையை குறித்து ஆண்டவர் சொல்ல, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான். ஆபிரகாமை ஆண்டவர் மதிக்கிறார். அவர் விசுவாச தகப்பன். அவர் குமாரனா இருக்க பிரச்சனை இல்லை, அவர் சந்ததியில் வந்தது பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ சத்தியத்தை அறியணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை என்ன, அவர் என்ன சொல்லுகிறார், அதை கேட்டு கீழ்ப்படிஞ்சாதான் விடுதலை, ஆவிக்குரிய விடுதலை கிடைக்கும். ஸ்தோத்திரம். பூமியில் அவங்க விடுதலையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கலாம், ஆனால் உண்மையில் ஆவிக்குரிய விடுதலை அவர்கள் பெற்றிருக்கிறார்களோ அதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே இன்சிஸ்ட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். They believed that because they were Abraham's descendants, they would automatically inherit the kingdom of God. They thought like that. அவங்க நினைக்கிறாங்க, because we are all Abraham's descendants, we will automatically inherit the kingdom of God. நாமெல்லாம் ஆபிரகாமுடைய குழந்தைகளாக இருக்கிறதுனால தேவனுடைய ராஜ்யத்தை தானாகவே நம்ம என்ன பண்ணிடலாம், சுதந்திரித்து கொள்ளலாம் அப்படி சொல்லி அந்த ஒரு திங்கிங்கில் இருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் எதுக்குமே அடிமை இல்லை, நாங்கள் எதுக்கு சத்தியத்தை அறியணும் அப்படி சொல்கிறாங்க. இதை குறித்து ஜான் த பேப்டிஸ்ட் வாண்ட் அபவுட் இட். ஹல்லேலூயா. இதை குறித்து எச்சரிக்கிறார். யோவான் ஸ்நானகன் எச்சரிக்கிறார், நாட் டு ப்ரெஸ்யூம் அப்பான் திஸ். ஹல்லேலூயா. இதை குறித்து நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்காதீங்க, நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியிலேருந்து வந்திருக்கிறோம், இதை குறித்து நீங்கள் ஓவராக திங்க் பண்ணாதீங்க அப்படி சொல்லி வான் பண்ணுறாரு. மத்தேயு 3:9 சொல்கிறார் பாருங்க, பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப யூ ஷுட் நாட் போஸ்ட் அபவுட் வி ஆர் ஆல் ஏப்ரகாம்ஸ் டிசெண்டன்ட்ஸ். இதை பற்றி நீங்கள் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிடாதீங்க. உங்களுக்குள்ள எங்கள் தகப்பன் ஆபிரகாம் அப்படிங்கிறத ரொம்ப பெருமைப்பட்டுக்கிடாதீங்க. இந்த கல்லுகளினால கூட ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை ஆண்டவர் உண்டாக்க முடியும் அப்படி சொல்கிறாரு. ஸோ அப்படி வந்தவர்கள் தான் நம்ம எல்லாம் புறஜாதிகள். நம்மளாம் புறஜாதிகள், நம்மளையும் ஆபிரகாமுக்கு பிள்ளையாக ஆண்டவர் மாற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிள்ளையாக நம்மளை ஆண்டவர் மாற்றிருக்கிறார். அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அந்த யூதர்கள் நாங்கள் தான் ஆபிரகாமுடைய பிள்ளைகள், அதனால் எங்களுக்கு எந்த விடுதலையும் தேவையில்லை, நாங்கள் எதுக்கும் அடிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு அகெயின்ஸ்டாக வான் பண்ணுறது யோவான் ஸ்நானகன், அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவும் வான் பண்ணுறார். ஜீசஸ் ஆல்சோ வாண்ட் that not all Jews would inherit the kingdom of God. எல்லாரும் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை அப்படி சொல்லி இயேசு கிறிஸ்துவும் சொல்கிறார். மத்தேயு 8:11-12 அதை வாசிக்கலாம். மத்தேயு 8:11-12 பாருங்கள். பார்த்தீங்களா, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து புறஜாதிகள் எல்லாரும் அவங்க பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். ஹல்லேலூயா. நம்ம ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்தில் நம்ம ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்பவர்களோட நம்ம பந்தி இருப்போம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதனால் நாங்கள் தான் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. யூ ஷுட் நாட் போஸ்ட் அபவுட் இட் அப்படி சொல்கிறார். நீங்கள் அதை குறித்து என்ன பண்ணாதீங்க, பெருமைப்படாதீங்க. ஏன்னா எல்லாரும் ஆபிரகாமுடைய பிள்ளையாக தான் மாற போகிறாங்க, எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளையாக தான் மாற போகிறாங்க அப்படி சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வான் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ எல்லாத்துக்கும் சத்தியத்தை கண்டிப்பாக எல்லாரும் அறிந்திருக்கணும். அது ஆபிரகாமுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அந்த சந்ததியில் வந்திருந்தாலும் சரி, புறஜாதிய சந்ததியில் வந்திருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே ரூல் தான், சத்தியத்தை அறிந்தாதான் விடுதலை. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை கை கொண்டாதான் விடுதலை அப்படிங்கிறத ஆண்டவர் தெளிவாக சொல்கிறத பார்க்குறோம். The believers who were pride of themselves on being Abraham's descendants were insist by Jesus saying that if they had held to his teaching they would be truly free. அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை கை கொண்டா உண்மையாக அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். ஆனால் இப்போ அப்படி கை கொள்ளலை, அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க. த வேர்ட் ஆஃப் காடை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அநேகர் விசுவாசம் வைக்கிறாங்க, ஆனால் அவங்க ட்ரூ டிசைப்பிளாக இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் என்ன இருந்தாலும் நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியார் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலி இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, they were presently enslaved அப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா. அவங்க இன்னும் அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதனால தான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து சொல்கிறதுன்னு. தட்ஸ் வை they say verse 33, ஹல்லேலூயா, 33 நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார், நாங்கள் ஒரு காலம் யாருக்கும் அடிமையானது இல்லை, விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லலாம்? இது மாதிரி இயேசு கிறிஸ்துவை அநேக இடங்களில் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதே அதிகாரத்தில் 25ஆம் வசனத்துலையும் சொல்கிறாங்க பாருங்கள். அதற்கு அவர்கள் நீர் யார் என்றார்கள். நானே அவர் என்று வசனத்தில் இன் verse 24 அது சொல்கிறாரு, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள்.
இயேசு கிறிஸ்து தான் தெய்வம், நான் சொல்கிற வார்த்தைகளை வந்து கைக்குள்ளல பிதா என்னை அனுப்பினவர்னு சொல்லி நீங்கள் வந்து விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களில் நீங்கள் வந்து என்ன பண்ணிடுவீங்க, செத்து போயிடுவீங்க அப்படி சொல்ல. உடனே அவங்க வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க, நீர் யார் இதை சொல்கிறதுக்கு, நீர் யார், ஹூ ஆர் யூ டு சே லைக் திஸ் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்து கேட்குறாங்க. அதே மாதிரி தான் இன் verse 33 வந்துச்சுன்னா, ஹூ ஆர் யூ டு சே யூ ஷுட் கெட் ஃப்ரீடம், ஹூ ஆர் யூ டு சே லைக் தட், இது மாதிரி சொல்கிறது, நீங்கள் வந்து விடுதலை ஆகணும்னு எப்படி சொல்கிறதுக்கு நீ யார் அப்படி சொல்லி அந்த என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துவுக்கே சவால் விடுகிறாங்க. ஆல்தோ ஜூவிஷ் பீப்புள் வேர் இன் பாண்டேஜ் அண்டர் ரோமன் ஆக்குபேஷன், ரோமர்கள் கொடுக்குற வேலையை செஞ்சுக்கிட்டு ரோம சாம்ராஜ்யத்துக்கு கீழே யூதர்கள் எல்லாரும் அடிமையாக தான் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து நினைக்கிறாங்க, த ஃபேரிசீஸ் அண்ட் த ஸ்கிரைப்ஸ் தே ஆர் திங்கிங் தட் தே ஆர் ஸ்பிரிச்சுவலி ஃப்ரீ ஆல்சோ, அவங்க வந்து ஸ்பிரிச்சுவலாகவும் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க ஃபிசிக்கலாகவும் பாண்டேஜில் தான் இருக்கிறாங்க, ஸ்பிரிச்சுவலாகவும் பாண்டேஜில் தான், ஃபிசிக்கலாகவும் ரோம சாம்ராஜ்யத்துக்கு அடிமையாக தான் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய ரீதியிலையும் அவங்க வந்து அந்த பெருமை அதுதான் அவங்கள்ட்ட இருக்குது. நாங்கள் வந்து இன்னாரோட பிள்ளை அப்படிங்கிற அந்த பெருமை தான் இருக்கிற தவிர மற்றபடி ஆண்டவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அப்போ இன்னும் அவர்கள் பாவத்துக்கு அடிமையாக தான் இருக்கிறாங்க அப்படி சொல்லி அர்த்தம். அதுதான் இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறாரு, நீங்கள் கண்டிப்பாக சத்தியத்தை அறிந்து கொள்ளணும் அப்படி சொல்லி. verse 34 ஆண்டவருடைய ரெஸ்பான்ஸ், இவங்க இப்படி சொன்னதுக்கு, நாங்கள் எல்லாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகள், நாங்கள் எதுக்கும் அடிமை இல்லை, யாருக்கும் அடிமை இல்லைன்னு அவர்கள் சொன்னதுக்கு ஜீசஸோட ரெஸ்பான்ஸ் இன் verse 34 என்ன சொல்கிறார், எவ்ரி ஒன் ஹூ சின்ஸ் இஸ் அ ஸ்லேவ் டு சின் அப்படி சொல்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். நீங்கள் வந்து நான் வந்து பாவம் செய்யலை அப்படின்னு யாரும் வந்து என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. தாயின் கருவில் பாவத்தில் தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, உருவாகுறாங்க. ஸோ அதனால் யாருமே வந்து நான் பாவம் செய்யலை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருமே பாவம் செய்கிற யாரும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறத நம்ம வந்து பார்க்குறோம். த பிலீவர்ஸ் போஸ்டட் ஆஃப் தேர் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம் ஆஸ் தே ஆர் த சில்ட்ரன் ஆஃப் ஏப்ரகாம். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ண, ஹி இஸ் வார்னிங் தம் தட் தே வேர் ஸ்டில் இன் பாண்டேஜ். இன்னும் நீங்கள் அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறீங்க, பாவம் அடிமைத்தனத்தில் தான் இன்னும் இருக்கிறீங்க அப்படிங்கிறத ஆண்டவர் அவர்களுக்கு வந்து என்ன பண்ணுறார், எச்சரிக்கையாக சொல்லுகிறத வந்து பார்க்குறோம். திஸ் பாண்டேஜ் வாஸ் நாட் சம்திங் தே குட் பிரேக் ஃப்ரீ ஃப்ரம் தெம்செல்ஸ். அவங்களாகவே இந்த பாண்டேஜை உடச்சிட்டுலாம் வெளியில் வர முடியாது. அல்லேலூயா. இப்போவும் சரி, பாவத்திலிருந்து அவங்களாகவே தானாகவே அந்த கட்டுகள்லேருந்து அந்த அடிமைத்தனத்திலேருந்து உடச்சிட்டு வெளியே வர முடியுமா? பாவ அடிமைத்தனத்திலேருந்து, சாபத்திலேருந்து, பிசாசோட கட்டிலேருந்து அவங்களாகவே அவங்களோட திறமையினால் அவங்களோட பலத்தினால அந்த கட்டிலேருந்து வெளியில் வர முடியுமா? யாராலையும் அப்படி வர முடியாது. அல்லேலூயா. சத்தியத்தை அறிந்தாதான், சத்தியத்தை கை கொண்டாதான் விடுதலை. அல்லேலூயா. அதை தான் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறாரு. இவங்க வந்து நாங்கள் எந்த பாண்டேஜ்லையும் இல்லை அப்படி சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து யாரெல்லாம் பாவம் செய்கிறீங்களோ அவங்க எல்லாருமே பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அந்த அடிமைத்தனத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னா கண்டிப்பாக இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும். என்னுடைய வார்த்தையை கை கொண்டால், என்னில் நிலைத்திருந்தால் தான் உங்களுக்கு விடுதலை அப்படிங்கிறதுல இயேசு கிறிஸ்து தெளிவாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் 35, 36 இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை வந்து என்ன பண்ணுறாரு, உவமை மூலமாக அவர் வந்து விளக்கம் கொடுக்குறத நம்ம வந்து பார்க்குறோம். இதுக்கு வந்து ஒரு உவமை மூலமாக விளக்கம் கொடுத்தா தான் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு மெட்டாஃபர் அவர் யூஸ் பண்ணுறது வந்து என்னென்னா, ஒரு ஸ்லேவ், அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார் அப்படி சொல்ல. ஒரு ஸ்லேவ் a slave has no permanent place in a house. அப்படி தானே, ஒரு வீட்டில் அடிமையானவனுக்கு நிரந்தர பிளேஸே வந்து கிடையாது. பட் a son belongs to it forever. ஆனால் ஒரு குமாரன், ஒரு பிள்ளைக்கு, அந்த தாய் தகப்பனுக்கு பிறந்த ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை அந்த வீட்டில் தான் எப்போவும் நிலைத்திருப்பான். அடிமையானவன் அந்த வீட்டில் வந்து என்ன பண்ண முடியாது, நிரந்தரமாக இருக்க முடியாது. ஆனால் சொந்த பிள்ளை அந்த வீட்டில் எப்பொழுதும் நிலைத்திருப்பான். அப்படிங்கிற அந்த பிள்ளை ஆகுவதற்கு நமக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துருக்கிறார். யோவான் 1:12. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நம்மளை ஆண்டவர் வந்து ஒரு அடிமை மாதிரி ஆண்டவர் வந்து ஒரு ஏதோ தத்தெடுக்கிற மாதிரிலாம் இல்லை. நம்மளை வந்து யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களோ, அந்த வசனம் வாசி, யோவான் 1:12, யாரெல்லாம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும்
தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். Hallelujah. He gave them the right to call themselves as children of God. தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து மேலே யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறாங்களோ, இயேசு அப்படிங்கிற நாமத்தில் யாரெல்லாம் விசுவாசம் உள்ளவர்களா, இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவ்வளோ பேருக்கும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்குறார். ஹல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையும், இப்போ பிதாவாகிய தேவன் நம்ம எல்லாரையும் தத்தெடுக்கலை. இஸ் நாட் அடாப்டிங் எஸ், He gave the right to become children of God. Hallelujah. நம்மளை வந்து தத்தெடுக்கலாம், ஆனால் குழந்தைகளாக நம்ம எல்லாரும் அவருக்கு பிள்ளைகளாக வாரிசுகளாக ஆகும்படி நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஸோ இப்போ வந்து நம்ம தேவனுடைய வீட்டில் நித்தியமாக நம்ம நிலைத்திருக்கலாம். ஹல்லேலூயா. பிள்ளைகள் தான் என்ன பண்ண முடியும், வீட்டில் நித்தியமாக நிலைத்திருக்க முடியும். அடிமைகள் வீட்டில் என்ன பண்ண முடியாது, நித்தியமாக நிலைத்திருக்க முடியாது. ஏன்னா அடிமைகள் வந்து ஒரு வேலைக்காரங்க மாதிரி தான். வேலை பிடிக்கல, அவங்க செய்கிற வேலை சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, அந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. ஆனால் பிள்ளைகள் எப்பொழுதும் துரத்துனாலும் அந்த வீட்டு பிள்ளைன்னு தான் என்ன பண்ணுவாங்க, வெளியில் சொல்லுவாங்க, இந்த வீட்டு பிள்ளை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிள்ளை வந்து வீட்டில் நிரந்தரமாக இருப்பார்கள். ஸோ அந்த பிள்ளை ஆகும்படி கர்த்தர் நமக்கு அதிகாரம். எவ்வளோ பெரிய பாக்கியம். அல்லேலூயா. இது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். நம்ம எல்லாருக்கும் ஒன்றுமே செய்ய வேண்டாம், இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வச்சு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுகிறது. அல்லேலூயா. இயேசு என்னுடைய தெய்வம் அப்படி சொல்லி ஏற்றுக்கொண்டா போதும், எல்லாரையும் பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ ஜீசஸ் இஸ் த சன் ஹூ ரிமைன்ஸ் ஃபார் எவர் இன் காட்ஸ் ஹவுஸ் ஹோல்ட். ஹல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து தான் அந்த குமாரனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த தேவனுடைய வீட்டில் என்றைக்கும் என்ன பண்ணுறாரு, நிலைத்திருக்கிறவரை. அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் எல்லாத்துக்கும் அந்த பிள்ளைகளாகும்படி அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கறத அவங்க பார்க்குறோம். ஹல்லேலூயா. as the son he was able to. ஹல்லேலூயா. அவர் ஒரு குமாரனாக இருக்கிறதுனால, அவர் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் குமாரனாக இருக்கிறதுனால அவர் எல்லாரும் யாரெல்லாம் அவரை வந்து ஏற்றுக்கொள்கிறார் எல்லாரையும் விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் அவர் மேலே விசுவாசம் வைக்கிறார்களோ அவர் எல்லாரையும் விடுதலையாக்க அவர் வல்லமையாக இருக்கார். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நம்ம முத இந்த வசனம் தான் வாசித்தோம். ஆனால் இந்த வசனத்துக்கு இவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் சாதாரணமாக என்ன பண்ண சொல்லுவோம், இஃப் த சன் செட்ஸ் யூ ஃப்ரீ யூ வில் பி ஃப்ரீ இன்டீட், ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் இந்த வசனத்துக்கு பின்னால் இவ்வளோ சத்தியம் இருக்குது. எவ்வளோ வாக்குவாதம் பண்ணி இயேசு கிறிஸ்துவ எவ்வளோ சேலஞ்சு பண்ணி இப்படி சொல்ல வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஸோ இயேசு கிறிஸ்துவை அறிந்தால், இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால் தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், விடுதலை ஆக முடியும் அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து தெளிவாக. குமாரன் விடுவித்தால் தான், நீங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளை அப்படிங்கிறதுனால விடுதலை ஆக்க முடியாது. அல்லேலூயா. நீங்கள் ஒரு மூப்பரோட பிள்ளை, ஒரு பாஸ்டரோட பிள்ளை அப்படிங்கிறதுனால பரலோகத்துக்கு போயிட முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. அந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறதுல இயேசு கிறிஸ்து அவர் தெளிவாக அந்த வார்த்தைகளை சத்தியத்தை சொல்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். those whom he released from slavery to sin enjoyed freedom. ஹல்லேலூயா. சோதரர். ஃப்ரீடம் ஃப்ரம் எதில் இருந்தெல்லாம் அவர்கள் வந்து ஃப்ரீடம் பெற்றார்கள், எதில் இருந்தெல்லாம் விடுதலை பெறுகிறாங்க. இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறாரோ அவர்கள் எல்லாரும் எந்தெந்த மாதிரி ஃப்ரீடத்தை என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ரீடம் ஃப்ரம் ஜட்ஜ்மெண்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நியாய தீர்ப்பிலிருந்து நம்ம வந்து விடுதலை ஆகிறோம். நமக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. யாரெல்லாம் ஆவியின்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை, நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். பவுல் அப்போஸ்தலனும் ரோமர் 8:1 யாரெல்லாம் ஆவியின்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஸோ அப்போ ஜட்ஜ்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு ஃப்ரீடம் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரீடம் ஃப்ரம் த பவர் ஆஃப் டெத்து. அந்த ஃபியர் ஆஃப் டெத்து, பவர் ஆஃப் டெத்து எல்லாத்துக்கும் இருக்கும். பீப்புள் ஆர் என்டாங்கிள்டு பை இட். அல்லேலூயா. அவர்கள் எல்லாம் அதில் வந்து சுற்றி அதில் ரொம்ப பயந்து போய் இருப்பாங்க. மரண பயம் எல்லாத்துக்கும் இருக்கும். மரணம் ரொம்ப வல்லமை கொண்டது. ஆனால் அந்த இதில் இருந்தும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஃப்ரீடம் கொடுக்குறாரு. அதான் 5:24 பார்த்தோம், 8:51 அதான் வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஹல்லேலூயா. ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லைன்னு இயேசுக்கு சொல்கிறார். பவர் ஆஃப் டெத்துலேருந்து ஒரு ஃப்ரீடம். அதுக்கப்புறம்
என்ன சொல்கிறாருன்னா, அண்ட் எண்ட் டு ஏலியனேஷன் ஃப்ரம் காட். ஹல்லேலூயா. தேவனிடத்துலேருந்து பாவம் செய்கிற எவனோ தேவனிடத்தில் கிட்டி சேர முடியாது. ஆண்டவர் பக்கத்தில் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஆனால் பாவ மன்னிப்பு பெற்றவர்கள், ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பு பெற்றவர்கள், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவனால விடுதலை அடைந்திருக்கிறார், அந்த சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்திலேருந்து யாரெல்லாம் விடுதலை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் தேர் இஸ் அன் எண்ட் டு ஏலியனேஷன் ஃப்ரம் காட். கர்த்தரிடத்திலிருந்து அந்த பிரிந்து இருந்த அந்த உறவு திரும்ப ஒப்புரவாயிருக்கிறது. ஹல்லேலூயா. திரும்ப எல்லாம் ஆண்டவரோடு ஒப்புரவாக செய்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அவருடைய இரத்தத்தினால இந்த ஸ்லாக்கியம், இந்த பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். அதனால் ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடந்தால் தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடத்தை என்ன பண்ண முடியும், என்ஜாய் பண்ண முடியும். நிறைய பேர் ஸ்பிரிச்சுவலி இன் பாண்டேஜில் தான் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய ரீதியிலும் கட்டுகளில் தான் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. நிறைய பேர் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இன்னாருடைய பிள்ளை, அதனால் ஆண்டவர் நமக்கு ஒன்றும் செய்ய மாட்டார், இன்னாருடைய பிள்ளை அதனால் நம்ம ஈஸியாக பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்து, நம்ம செய்கிற கிரியைகளினால் அவங்க செய்கிற டெய்லி வேதம் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, இதை பெருமையாக நினச்சிட்டு இதெல்லாம் நம்ம செய்கிறோம், அதனால் ஆண்டவர் நம்மளை ஸ்ட்ரைட்டாக பரலோகத்துக்கு எடுத்துக்குவார் அப்படி சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, சும்மா ப்ரேயர் பண்ணுறது, வேதம் வாசிக்கிறது, சும்மா சிம்பிளாக இதை ஒரு கடமைக்காக செய்தாலாம் பரலோகத்துக்கு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஹல்லேலூயா. வேதம் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னா அதை உண்மையாக செய்யணும். அதை கை கொள்ளுகிறதுக்காக என்ன பண்ணணும், வேதம் வாசிக்கணும். தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறது we should read the Bible to obey it, to follow it. அதை பின்பற்றுவதற்காக, கீழ்ப்படிவதற்காக என்ன பண்ணணும், ரீட் பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம கிங்டம் ஆஃப் காடுக்குள்ளே போக முடியும், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ எப்படிப்பட்ட ஃப்ரீடம் நமக்கு வேணும், ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம் நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? ஹல்லேலூயா. சத்தியத்தை, இந்த சத்தியத்தை அறிந்த நாம் அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நம்ம ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா ஸ்பிரிச்சுவலி நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். நம்ம எல்லாரையும் கர்த்தருடைய அந்த குடும்பத்துக்குள்ளே ஆண்டவர் ஒரு பிள்ளையாக கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கு நிறையா உதாரணமான வசனங்கள் இருக்குது. யோவான் 1:12 நம்ம வாசித்தோம். அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக எத்தனை பேர் அவர்களை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்பெல்லாம் நம்ம தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய பிள்ளை, ஈசாக்கோட பிள்ளை, யாக்கோபோட பிள்ளை அப்படிங்கிறத விட, நான் தாவீதோட சந்ததியில் வந்தவன், நான் இந்த ராஜாவோட சந்ததி, அந்த ராஜாவோட சந்ததி, எல்லாம் பெரிய பெரிய ராஜாக்களோட சந்ததியில் நான் வந்தவன், அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஹல்லேலூயா, அதெல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது. நம்ம இப்போ ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறோமா, கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறோமா, சத்தியத்தை அறிந்திருக்கிறோமா, ஹல்லேலூயா, அதுக்கு கீழ்ப்படுகிறோமா, அதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் 14 16 முடிய உள்ள வசனங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளை ஆண்டவர் அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ரோமர் 8:14-16 பாருங்க. அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள், அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட, எப்படிப்பட்ட பாக்கியம். ஹல்லேலூயா, how blessed we are. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஸ்லாக்கியம், how privileged we are. நம்ம எல்லாரையும் தேவனுடைய பிள்ளைகள்னு ஆவியானவரே சாட்சி கொடுக்குறாராம். அந்த அளவுக்கு நம்மளை ஆண்டவர் மாற்றியிருக்கிறார், தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றியிருக்கிறார். இன்னும் எபேசியர் 1:6 பாருங்கள். எபேசியர் 1:6 பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்து மூலமாய், ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி, சில்ட்ரன் ஆஃப் காட் அப்படிங்கிறது அந்த தான் ஆண்டவர் அது இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு உண்டாயிருக்கிறது அப்படிங்கிறது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லார். இன்னும் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலையும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லார். 3:26 பாருங்கள். கலாத்தியர் 3:26, கலேசியன் சாப்டர் 3:26 பார்த்தீங்களா, நீங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தா போதும், நீங்கள் தேவனுடைய புத்திரர். ஹல்லேலூயா, தேவனுடைய புத்திரராக இருந்தாதான் ஹல்லேலூயா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே, நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். நம்ம ஆபிரகாமுடைய சந்ததி, யாக்கோபுடைய சந்ததி, இந்த மாதிரி
ஆட்களை சொல்லிலாம் ரெக்கமெண்டேஷன்லலாம் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம பரலோகத்துக்கு போகணுன்னா தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிறதுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவ மேலே விசுவாசம் வைக்கணும், இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையில் நிலைத்திருக்கணும். ஹல்லேலூயா. ரெண்டே காரியம் தான், அவர் மேலே விசுவாசம். பிலீவ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் ஒபே ஹிஸ் வேர்ட்ஸ், யூ வில் ஹேவ் இட்டர்னல் லைஃப். நம்மளுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஸோ தட் இஸ் அ வே டு பிகம் த சில்ட்ரன் ஆஃப் காட். அது சில்ட்ரன் ஆஃப் காட், தேவனுடைய புத்திரர் ஆகணும், தேவனுடைய பிள்ளை ஆகணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு காரியம் தான். வி ஷுட் பிலீவ் ஜீசஸ் கிரைஸ்ட், பிலீவ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் ஒபே ஹிஸ் வேர்ட்ஸ். ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறது, விசுவாசிக்கிறது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது, அவருடைய வார்த்தையை கை கொள்கிறது. இதில் தான் நம்முடைய நித்திய ஜீவன் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஸோ ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம் கம்ஸ் ஃப்ரம் obeying the words of Jesus, believing in Jesus, holding on to his words, remain in Jesus. இதிலிருந்து தான் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடமே வருது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் வந்து இந்த உலகத்தை வச்சு, இந்த பூமிக்குரிய காரியங்களை வச்சு நான் வந்து சொல்கிறேன், நம்ம இந்தியா வந்து ஃப்ரீடம் பெற்ற ஒரு கண்ட்ரி தான். நம்ம பிரிட்டன் தான் நம்மளை வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த இங்கிலாண்டோட அந்த ஆட்சியிலேருந்து நம்ம வந்து விடுதலை பெற்றிருக்கிறோம். விடுதலை பெற்ற பிறகு நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாமா? ஏன்னா நம்ம வந்து விடுதலை பெற்றுட்டோம், நம்மளால் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யலாமா? ஏன்னா அந்த கண்ட்ரி வந்து ஃப்ரீடம் பெற்ற ஒரு கண்ட்ரி, சுதந்திர இந்தியா. அதனால் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எதை வேணாலும் செய்யலாமா? செய்ய முடியாது. இங்கே ஃப்ரீடம் நம்மளுக்கு வந்து கிடைச்சாலும் நம்ம அம்பேத்கர் இது மாதிரி ஆட்கள் எல்லாரும் நம்மளுக்கு சட்டத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, வகுத்து வச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சட்ட மேதைகள் சட்டத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வகுத்து. அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து இருந்தால் ஃப்ரீயாக வந்து என்ன பண்ணலாம், இருக்கலாம். சட்டத்துக்கு கீழ்ப்படி இல்லைன்னா ஜெயிலில் தான் இருக்கணும். சட்டத்துக்கு கீழ்ப்படி இல்லைன்னா ஜெயிலில் தான் இருக்கணும். நம்ம ஃப்ரீடம், இந்தியா வந்து ஒரு ஃப்ரீடம் பெற்ற ஒரு கண்ட்ரி. ஹல்லேலூயா. சுதந்திர இந்தியாவில் நம்ம வந்து இருந்தாலும் இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். இங்கே லாவை வந்து என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். லாவை வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஜெயிலில் தான் இருக்கணும், பாண்டேஜில் தான் நம்ம வந்து இருக்கணும். அதே மாதிரி தான். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவுக்குள்ளே தானே இருக்கிறேன், நான் வந்து ஒரு கிறிஸ்டியன் தானே, அப்படி கிறிஸ்டியன் தானேன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. கிறிஸ்டியனாக இருந்துட்டும் நிறைய பேர் மீறுதல்களில் இருக்கலாம், அக்கிரமம் செஞ்சிட்டு இருக்கலாம், ஆண்டுடைய வார்த்தையை உண்மையாக பின்பற்றாமல் இருக்கலாம். உண்மையாக ஆண்டவரை விசுவாசித்தாதான், ஹல்லேலூயா, உண்மையாக ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றினாதான், கீழ்ப்படிந்தாதான் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. இது எல்லாத்தையும் நமக்கு தருகிறவர் யார்? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அந்த குமாரன் விடுவித்தால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, எல்லா கட்டுகளிலிருந்தும் இயேசு கிறிஸ்து தான் நம்மை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து இருக்கும்போது மெய்யான விடுதலையை நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஹல்லேலூயா. we can enjoy true freedom in obeying Jesus. Hallelujah. While remaining in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் போது தான் உண்மையான சுதந்திரத்தை நம்மால் என்ஜாய் பண்ண முடியும். இந்த சத்தியத்தை அறிந்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்கள். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இங்கே இருக்கிற எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, சத்தியத்தை அறிந்தவர்களாக, சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக மாற நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திர. உண்மையான விடுதலை பெற்றவர்களாக, ஹல்லேலூயா, உண்மையான சுதந்திரம் பெற்றவர்களாக எல்லாரும் மாற நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திர. சுதந்திரம் என்பது, விடுதலை என்பது ஆண்டவரே ஸ்தோத்திர ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நடக்கிறதுல தான் இருக்கிறது என்பதை நம்முடைய ஜனங்கள் அறிந்து கொள்வார்களாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. இன்னும் வெளியில் எத்தனையோ பேர் ஆண்டவரே ஸ்தோத்திர கட்டுகளில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திர. யாரெல்லாம் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் சொல்லியிருக்கிறீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே நிறைய பேர் இருக்கிறாங்க. பிசாசு நிறைய பேரை கட்டி வைத்திருக்கிறான். அவர்கள் எல்லாருக்கும் சத்தியம் போய் சேரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.